உங்களோட லட்சியத்தை அடைய நீங்கள் தான் தடையாக இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யார் என்ற சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் காலையில் எழுந்துக்கிற தருவாயிலிருந்து ஜாகிங் போகிறதுலேருந்து மெடிடேஷன் பண்ணுறதுலேருந்து நான் நல்ல உணவு முறை தான் நான் பயன்படுத்துகிறேன். எனக்கு ஏற்படுற எல்லா எதிர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களாக மாற்றி என்னோடய ஆழ் மனதில் பதிவிடுறேன். நல்லதையே செய்கிறேன், நல்லதையே பார்க்குறேன், நல்லதையே எடுக்கிறேன், நல்லதையே பேசுகிறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டுது இந்த பூமியில்? ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்கவில்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுற ஆளா, புலம்புற ஆளா? நீங்களாம் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். இப்போ நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கடனில் இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி, இது எல்லாம் நீங்கள் முன்னாடி போட்ட உங்களோட ஆழ்மன பதிவு. இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போதே நல்ல எண்ணங்களை எதுக்கு நான் மறுபடியும் நல்லதே நினைங்க, நல்லதே உங்கள் ஆழ்மனதில் பதிவிடுங்கன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் போட்ட ஆழ்மன பதிவு வலுவிழக்கும் தருவாயில் அந்த எண்ணங்கள் எல்லாம் வலு இழுக்கும் பொழுது இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஃப்யூச்சரில் உங்களோட லட்சியத்தை அடைய உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ அப்போது உங்கள் லட்சியத்தை அடையும் பொழுது நீங்கள் முன்னாடி போட்ட ஆழ்மன பதிவுனால் இப்போ ப்ரெசண்ட்டாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த கஷ்டப்படும் பொழுது நீங்கள் நல்ல எண்ணங்களே எண்ணும் பொழுது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, வரலை அப்படின்னு நீங்கள் சொல்லும் தருவாயில் பழைய எண்ணங்கள் வலுவடைஞ்சதுன்னா புது எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதுக்கான பிரபஞ்சமனம் அது சூழலை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன தான் உங்கள் லட்சியத்தை நீங்கள் மில்லியனர் டைம் நீங்கள் நல்ல எண்ணங்களே நீங்கள் உங்களோட ஆழ்மன பதிவில் போட்டாலும் கடைசியாக போடுற பதிவு கிடைக்க மாட்டுது, நல்லது நடக்க மாட்டுதுன்னு போட்டிங்கன்னா திருப்பி கிடைக்காதே போகும். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட லட்சியத்தை அடைய நீங்களே தடையாக இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள்லாம். கஷ்ட காலத்தில் கூட நல்லதே நினை, இன்னொருத்தன் துன்புறுத்துறானா அவனுக்கும் நீ நல்லதே நினை, ஒருத்தன் கெட்டதை நினைக்கிறானா அவனுக்கும் நீ நல்லதே நினைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். எந்த சூழலிலும் கெட்ட பதிவு உங்களோட ஆழ்மனதில் பதிவிடாதீங்க. அதன் மூலமாக நடக்க போகிற விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட லட்சியத்துக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.